நம்ம கீரை கடையல் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி லஞ்ச் காம்போ செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது கூடவே 3 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பருப்பு ஒரு அரை டம்ளர் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு, அதாவது ஒரு 10 கிராம் போல் இருக்கும். கூடவே 2 தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் லஞ்சை நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது கூடவே நான் உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 3 விசில் வச்சு எடுத்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி என்னோடய ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சு உருளைக்கிழங்கையும் பருப்பையும் ஒன்றா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதாவது ஒரே வேலையாக முடிச்சிடும். நம்மளுக்கு தனித்தனியாக வேக வைக்கிறதோட ஒரே வழியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்போடு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது கூடவே அலசி வச்சுருக்க கீரை இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ரெஷர் குக்கரை ஒரு விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக வேண்டாம், ஒரு விசிலே அது வெந்துடும். இங்கே பாருங்கள் கீரை எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்ட்டு. நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போது இதில் இருக்க தண்ணியெலாம் நம்ம தண்ணியை எடுத்து வச்சுட்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே கீரை எப்படி கடைவோமோ காஞ்ச மிளகாய், சீரகம், கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா எப்போவுமே களைய கற்றுக்கோங்க, அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ மீதம் இருக்க பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு குழம்பு பதம் போதும்னா விட்டுருங்க, வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கீரை கடல் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவது பருப்போடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு காரத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே சீக்கிரமாக சுலபமாக டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ இதை தாளிச்சிடலாம். கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சி வந்தோடனே தாளிக்க கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணுன்றவங்க காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு 3மே ஒன்று சேர வந்த பிறகு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு, மிளகாய் தூள் போட்டு அந்த இருக்கிற உருளைக்கிழங்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒன்று சேர வறுத்து எடுத்துக்க போகிறேன். பக்கத்திலவே நான் அரிசி வச்சு சாப்பாடும் ரெடி பண்ணி வடித்து வச்சுட்டேன். ப்ரெஷர் குக்கரில் விசில் வர டைமில் நம்மளுக்கு சாப்பாடு பொங்கிடும். இதை ரெடி பண்ணுற டைமில் சாப்பாடு வெந்து நம்ம அதை வடித்து விட்டுடலாம். அதிகபட்சமாக இந்த லஞ்சு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.